ஹல்லேலூயா. ஏசாயா 53 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். யாரு? இயேசு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாராம்? நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தாராம். சர்வ உலகத்தை படைத்த ஆண்டவர், அற்புதங்களை செய்தவர், இன்றைக்கும் செய்கிறவர், வாக்கு மாறாதவர், ஒளியையே வஸ்திரமாக தரித்திருக்கிறவர், வானத்தையும் பூமியை படைத்தவர், நாட்கள் காலங்கள் உண்டாவதற்கு முன்னவே இருக்கிறவர், அந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சூரியனையும் சமுத்திரத்தையும் காண்பவைகள் காணாதவைகள் எல்லாவற்றையும் படைத்த அந்த தேவன் மாம்சத்திலே இந்த பூமியில வெளிப்பட்டார் இயேசுவாக. அவர் வந்து ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல் அவர் மேல் இறங்கி வந்தார். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம் 10:38. நசரனா இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறவராய் என்ன செய்தாராம்? சுற்றி திரிந்தாராம். ஸ்தோத்திரம். இரவு முழுவதும் ஜெபித்தார். அவர் தனிமையில் இருந்தார். அதிகாலையில் ஜெபித்தார், இருட்டோட ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார். பகல் முழுவதும் நன்மை செய்கிறவராய் மனிதர்களை வேதனையிலிருந்து, ஆபத்திலிருந்து, அழிவிலிருந்து தப்புவிக்கும்படியாக இயேசு சுற்றி நடந்தார், சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார். அவருடைய கண்கள், அவருடைய பார்வையோட சிந்தை எல்லாம் அழிந்து போகிற ஜனம், வேதனையிலே பாரப்பட்டு தவிக்கிற மக்களுடைய விடுதலைக்காக, அவர்களை ரட்சிக்கும்படியாக, குணமாக்கும்படியாக இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி தீர்ந்தார். கடைசியாக அவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? வெறும் வியாதியை குணமாக்குவதற்காக மட்டுமல்ல, பிசாசை துரத்துவதற்கு மட்டுமல்ல, அவர் வந்தது நித்திய ரட்சிப்பை கொடுக்கும்படியாக. தன்னை விசுவாசிக்கிற மக்கள் இந்த உலகத்திலே அழிந்து போகாதபடி மகிமேலே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஆகவேதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். உலகம் முடிவுறது வரைக்கும், இனி இந்த உலகம் அழிகிறது வரைக்கும், கடைசி மனுஷன் தோன்றுகிற அந்த மனிதனுடைய ரட்சிப்புக்காகவும் இயேசு சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்திவிட்டார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்காகவும், இனி பிறக்க போகிறவர்களுக்காகவும், பிறந்தவர்களுக்காகவும், இனி பிறக்க போகிறவர்களுக்காகவும், சகலவருக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக, ரத்தம் சிந்தி மீட்கும்படியாக, மரணதிகாரி பிசாசின் தலையை நசுக்கி போடும்படியாக, ஜெயத்தை தரும்படியாக வந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவளை குணமாக்குறவராக சுற்றி திரிந்த இயேசு அதற்காக மட்டும் வந்து நின்று விடாதபடி, தலைமுறை தலைமுறையாய் உலகத்தின் முடிவு பரிந்தம் இனி தோன்றுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் அவர் பாவ மன்னிப்புக்காக ரத்த சிந்தினது மட்டுமல்ல, மரணதிகாரி ஆகிய சத்துருடைய தலையை சிலுவையிலே நிரந்தரமாக நசுக்கி போட்டார். பிசாசின் கிரியை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் அவருடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுவது மட்டுமல்ல, தேவனுடைய ஜனங்கள் பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தோற்று போனவன், அவன் ஒருபோது தலையெடுக்க முடியாது. அவனால் போராட்டம் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஜெயித்து வாழ முடியும். அதற்காக இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டி இருந்தது. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே இயேசு இந்த உலகத்திலே வந்து அவர் என்ன வேதத்தில் எழுதியிருக்க, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும். அவர் நெருக்கப்பட்டார், அவர் ஒடுக்கப்பட்டார், அவர் காட்டி கொடுக்கப்பட்டார், முகத்திலே துப்பப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், சிலுவை சுமத்தப்பட்டது அவர் மேல். ஸ்தோத்திரம். அவரை கொண்டு போய் முள்ளுகணினாலே முடியை பின்னி தலையிலே வைத்து அடித்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கடந்த முறை நான் ஒரு நியூஸ்ல பார்த்து கொண்டிருக்கும் போது எருசலேமிலிருந்து அந்த செடியை காட்டினார்கள், அந்த முள் செடி காட்டினார்கள். இன்றைக்கும் பச்சை பசையர் அந்த செடி இருக்கிறது. ஒவ்வொரு முள்ளும் ஒரு விரலை விட நீளமா இருக்கிறது, பெரிய முள்ளாக. அந்த முள்ளை, அந்த கொப்புகளை, நீள கொப்புகளை கிரீடம் போல செய்து ஒவ்வொரு முள்ளும் ஆணி போல இருக்கிறது. கேரளாவில் இருந்த ஒரு சகோதரி அதை ஷூட் பண்ணி நேச்சராக அதை காண்பித்திருந்தார்கள். இந்த செடியில் உள்ள இந்த முள்ளுதான் இயேசுவின் தலையில கிரீடமாக அடிக்கப்பட்டிருந்தது. ரட்சிக்கப்படாத ஒரு கிறிஸ்தவங்க தான். ஆனால் அந்த சகோதரி சொன்ன, அந்த முள்ளை பார்த்த உடனே
என் இருதயம் கொஞ்ச நேரம் அப்படி படபடன்னு அடிச்சு நின்று விட்டது, கைகால் ஓடல அப்படின்னாங்க. இயேசு மரித்தார் என்று லேசாக சொல்லி விடுகிறோம். ஆனால் அவர் பட்ட வேதனைகள், அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். எதற்காக? நம்முடைய வேதனைகள், கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவித்து தம்மோடு கூட நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கும்படியாக. அந்த முள்ளு, எத்தனை முள்ளு இருந்திருக்கும் அந்த ஒரு கிரீடத்துல. தலையில வைக்கும் போது சும்மா இருந்திருக்குமா? அல்லேலூயா. ஒரு சின்ன வேதனை இன்றைக்கு நம்மாலே தாங்க முடியல, ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவின் தலையில அந்த முள் கிரீடத்தை வைத்து கோலினாலே அடித்தார்கள். அந்த முள்ளெல்லாம் தலையிலே பதிந்தது, மூளை வரைக்கும் பதிந்து இறங்கினது என்று சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள். முள்ளு தலையிலே குத்தி கண்ணு வழியாக, நெத்தி வழியாக வெளியே வந்து நின்றதாம். அந்த தலை முழுவதும் ரத்தத்தினாலே உடம்பெல்லாம் வடிந்ததாம். ஸ்தோத்திரம். எவ்வளவு கொடிய வேதனை பாருங்கள். இயேசு அனுபவித்த நெருக்கம். அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். யாருக்காக? எதற்காக? இந்த உலகத்துல நமக்காக, ஒவ்வொருவருக்காக. இயேசு மரித்திருக்காவிட்டால் இன்றைக்கு நான் இந்த இடத்துல நின்றிருக்க மாட்டேன், நாம் எல்லாரும் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம், நாம பிழைத்திருக்க மாட்டோம். ஆகவே அருமையானவர்களே, அவர் நெருக்கப்பட்டார், அவர் ஒடுக்கப்பட்டார். அதை 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது, ஏசாயா 53, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது, மெய்யாகவே அவர் இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இயேசு சிலுவையில அவர் நம் ஒவ்வொருத்தருடைய பாடுகள், வேதனைகள், துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று பார்க்கிறோம். தலையிலே முள்ளினாலே வைத்து அடிக்கப்பட்டார், பாரமான சிலுவையை சுமந்தார், 3 ஆணிகளினால் அடிக்கப்பட்டார், போர்ச்சவர்கள் கன்னத்திலே அறைந்தார்கள், அவருடைய முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல சவுக்கினால் அடித்து அவருடைய முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டது. உடம்பு முழுவதும் இடமில்லாதபடிக்கு அவர் முழுவதும் காயப்படுத்தப்பட்டார், முற்றிலுமாக அவர் ஒப்பு கொடுத்தார். நாம் ஒவ்வொருவரை மீட்கும் பொருட்டாக இயேசு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். முகத்திலே காரி துப்பினார்கள், அவமானப்படுத்தப்பட்டார். 2 கல்லர்களுக்கு நடுவிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அப்பொழுது இயேசு கடைசியில என்ன சொன்னார்? பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அவருடைய சிலுவை மரணத்தினாலே அவருடைய அன்பை தான் அவர் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே மெய்யாகவே நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை அவர் என்ன செய்தார்? சுமந்தார். 5ஆம் வசனத்துல நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். யார் விசுவாசிக்கிறார்களோ, எப்பேற்பட்ட வியாதிஸ்தரானாலும் இயேசு இன்றைக்கும் சுகம் கொடுக்கிறார். அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். எப்பேற்பட்ட வியாதியானாலும் இயேசுவால் சுகம் தர முடியும், இயேசுவால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். காரணம், நம்முடைய சாபங்கள், துக்கங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். கடந்த 1.5 வருஷங்களுக்கு முன்ன சென்னையில ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. 12 வருஷமா குழந்தை கிடையாது, பார்க்காத ஆஸ்பத்திரி கிடையாது, ரொம்ப வசதியா இருந்தவங்க. இருந்த வீட்டையும் மனைவியுடைய வீட்டையும் வாங்கி ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருந்தாங்க. அது 65 லட்சம் ஆயிட்டு பேங்க்ல. வீடு 1 கோடி ரூபாய்க்கு காணும், 1.5 கோடி ரூபாய்க்கு காணும். 2 வீடும், மனைவியுடைய வீடும் இவங்க வீடும். ஏலம் விட்டு விட்டார்கள் பேங்க்ல. பேங்க்ல இருந்து வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஏலம் எடுக்கிறதுக்கு. மகனுக்கு 12 வருஷமா குழந்தை கிடையாது. மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இந்த பிரச்சனையினால. எங்க என் வீடும் போதும், என் தம்பி வீடும் போயிடுச்சு அப்படின்னு. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சமயத்துல அந்த இடத்துல போய் இருந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து 7 நாட்கள் அங்க தங்கியிருந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அப்பொழுது அங்க இருந்து உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் அற்புதமான விடுதலை கொடுத்தார். தாயாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ஓபன் சர்ஜரி பண்ணு இருந்தாங்க. ஜெபித்தோம், அந்த கட்டுகளில் இருந்து தேவன் விடுவித்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த வீடு அவங்களுக்கு தான் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியில இருந்து ஓபன் சர்ஜரி பண்ணல, இந்த பிரச்சனையினால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அந்த அம்மா இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறாங்க. கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். 12 வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு. கடந்த 10 நாளைக்கு முன்பு அற்புதம், அதிசயம் கர்த்தர் செய்தார். ஒரு அருமையான ஆண் குழந்தை பெற்றெடுத்தோம் என்று சொன்னார்கள். ஆண்டவர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் யார் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
இயேசு காயப்பட்டது உண்மையானால் நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று பார்க்கிறோம். ஆகவே இயேசு அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, நெருக்கப்பட்டது எதற்காக? நம்முடைய வேதனைகளில் இருந்து, நம்முடைய கஷ்டத்திலிருந்து, நம்முடைய குறைவுகளில் இருந்து, நம்முடைய எல்லா தீமையில் இருந்தோம் நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை சுகப்படுத்தும்படியாக, நம்முடைய குறைவுகளை போக்கும்படியாகத்தான் இயேசு சிலுவையில் இந்த பாடுகள், வேதனைகளை அனுபவித்தார். யாருக்கும் ஆண்டவர் பாடுபட்டாருன்னு சொல்ல நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கும் ஆண்டவரால் அதிசயத்தை, அற்புதத்தை செய்ய முடியும். ஸ்தோத்திரம். டெங்கு காய்ச்சல் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எல்லா பக்கமும் ஜிஹெச்ல எங்க பார்த்தாலும் டெய்லி 40 பேர் 50 பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும். அடியேன் அப்ப 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சபை நடத்துற பாஸ்டர், அங்க பெரிய சபை, டெய்லி போன் வந்துகிட்டே இருக்கும். அந்த விசுவாசிகளுடைய அண்ணன் வீட்டுல டெங்கு காய்ச்சல், அவங்க காய்ச்சல், ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கு, ட்ரிப் இறங்கிட்டு இருக்கு. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண எல்லாருக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். டெய்லி 40 பேர் 50 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும். ஆனால் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடினார்களோ, தேட சொன்னார்களோ, அங்க யாருக்குமே பாதிப்பு வரல. கர்த்தர் அவளை சுகப்படுத்தினார். ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசி வீட்டுல 2 பிள்ளைங்க, ஒரு 10 வயசு 12 வயசு பையன் ஒண்ணு, ஒரு 10 வயசு பையன் ஒண்ணு. 2 பிள்ளைகளுக்கு டெங்கு காய்ச்சல் வந்துச்சு. அவர்கள் தென்காசியில அங்க டாக்டரை பார்த்துட்டு முடியலன்னு சொன்ன உடனே ஒரு பையனுக்கு சுகமாயிட்டு இன்னொரு பையனுக்கு மருந்த மாத்தி போட்டு விட்டாங்க. கோமா ஸ்டேஜ் ஆகி மதுரை ஜிஹெச்ல அனுப்பியிருக்காங்க. ஸ்தோத்திரம். சுகாதாரத்துறை மந்திரி ஓடிட்டு அலைகிறாரு. ஆஸ்பத்திரியில எங்க பார்த்தாலும் பிரச்சனை, அரசாங்கம் பிரச்சனை. இந்த நேரத்துல உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். கோமான்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல ஒரு சின்ன துடிப்பு தான் துடிச்சுக்கிட்டு இருக்குது. கைகால்லாம் செத்த கைகால் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாத்திருக்கீங்களா? கோமான்னா பாத்திருக்கீங்களா? அல்லேலூயா. உயிர் கிடையாது. அந்த பிள்ளைய எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பொழுது மேகம் கலைஞ்சி இருக்கிற மாதிரி, மூளை எல்லாம் கலைஞ்சி இருக்குது. சீப் டாக்டர் ஐசி வார்டுல இதை விட குறைஞ்ச வியாதி வந்தவங்கள இறந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, கொண்டு போயிருங்க, சாவருக்கு முன்னே பிள்ளைய கொண்டு போயிருங்க, ஏன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி பெற்றோரை பார்த்து சொல்லிட்டாரு. 7 நாள் ராத்திரி போல அழுதுகிட்டு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் வாங்க நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னாரு. சரி, அங்க இருந்து ஜெபம் பண்ணிட்டு கடந்து வந்தோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு தரிசனத்தை தந்தார். நாங்க ஐசி வார்டுக்குள்ள போறதுக்கு முன்பாகவே ஒரு மேகம் உள்ளே பிரவேசிக்கிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பித்து தந்தார். ஸ்தோத்திரம். அங்க வந்தோம், சாயங்காலம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பஸ் ஏறி வந்து உள்ள போய் ஆமை ஒரு சின்ன ஜெபம் பண்ணா, பிள்ளைய பார்த்தா ஒரு சின்ன துடிப்பு தான் இருக்குது. ஸ்தோத்திரம். 2வது ஒரு ஜெபம், தாயை பார்த்து அழுதுகிட்டுனா. 2வது ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த பிள்ளைய நீ ஜீவனோட தந்தால் உமக்கு ஊழியம் செய்வ ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு நாங்க போயிட்டோம். ஸ்தோத்திரம். மறுநாள் காலில் போன் பண்ணி கேட்ட பொழுது பிள்ளை ராத்திரி லேசா ஒரு கண்ணு லேசா வெட்டி முழிச்சான் அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம். 2வது நாள் கொட்டாவி விட்டான். 3வது நாள் ஒரு காலை நீட்டி மடக்கினாங்க. 4வது நாள் ஐசி வார்டுல இருந்து ட்ரிப் தான் கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுக்க சொல்ல மாட்டார். டாக்டர் சொன்னாரு ஜூஸ் கொடுக்க சொல்லி சொன்னார், வாங்கி டீப்பு வழியா. ஸ்தோத்திரம். மருத்துவர்களுக்கு அதிசயம். திரும்ப எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போது அந்த கலைஞ்சி இருந்த அந்த மூளை எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவரை யார் விசுவாசிக்கிறானோ அவன் ஒரு நாளும் ஒரு போதும் கெட்டு போவதில்லை. இயேசுவை விசுவாசித்த குடும்பம், இயேசுவை விசுவாசித்தவர்கள் சிறு பிள்ளைகளானாலும் வாலிபர்களானாலும் வயதானவர்களானாலும், எந்த குடும்பம், எந்த மனிதன், எந்த இடத்துல யார் இயேசுவை விசுவாசித்தார்களோ அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எங்க இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருந்தாலும் அவர்கள் கெட்டு போன சரித்திரம் இல்லை. இந்த வேதம் வசனம் சத்தியம். இயேசு சிலுவையில மரித்தது சத்தியம். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசுவை விசுவாசித்தவர்கள் யாரு கெட்டு போனது கிடையாது. அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த பிள்ளை அற்புதமாய் சுகப்படுத்தி கொண்டு வந்தார். மறுவாரம் சாட்சி சொன்னாங்க, நடக்க முடியாது, 1.5 வயசு குழந்தை மாதிரி தவுளுது, பேச வராது. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துல ஜெபம் பண்ணி இப்ப ஓடிக்கிட்டு அலைவான். ஸ்தோத்திரம். இப்படி அநேக சம்பவங்களை சொல்ல முடியும். ஒரு ப்ரொஃபசருடைய மருமகனுக்கு அவனுடைய மகளை கட்டி கொடுத்து நல்லா படிச்சவங்க, ஒரு குழந்தை கையில இருக்குது, அவர் 2வது கர்ப்பமா இருக்கிறா, 6 மாசம் 7 மாசம் ஆகுது. 2 கிட்னியும் போயிருச்சு. டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டயாலிசிஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லவா? ரத்த சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 கிட்னியும் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். கேரளாவில் நான் இடைக்கு போயிருக்கும்போது பார்த்தேன், இப்போ பாத்தீங்கன்னா ரத்த சுத்திகரிப்பு, ரத்த டெஸ்ட் பண்ற மாதிரி நிறைய இடத்துல இப்ப கடை மாதிரியே திறந்து வச்சிருக்காங்க. சோத்திரம். அருமையானவர்களே, இப்படி பாதிக்கப்பட்டவங்க கிட்னி சேராது.
ஒரு உபவாசம் வச்சிருந்தேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு களைப்போட வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் வாங்க போவோம், ஜெபம் பண்ண போவோம் அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம். சில கடினமான காரியங்களுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க, லகுவான காரியங்களுக்கு அவங்க போயிருவாங்க. ஸ்தோத்திரம். சரி பரவாயில்ல போவோம், நாளைக்கு வாரம் பாஸ்டர். இல்ல இன்னைக்கு போனோம், இன்னைக்கு ஜெபம் வச்சிருக்குன்னு சொல்லியாச்சு, இன்னைக்கு போய் தான் ஆகணும். சரி போ. ஒருவேளை நான் 2 நாள் கடத்தி போன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா செத்து போனால் தேவன் என்னிடத்தில் கணக்கு கேட்பாரே. போனோம், இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்ப கர்த்தர் ஒரு பாரத்தை தந்தார். கண்ணீரோடு ஜெபம், ஆண்டவரே இந்த சகோதரனை பார்க்காட்டா கூட அந்த சகோதரியை பாரு, மனைவியை பாரு ஆண்டவரே. ஒரு குழந்தை கையில, ஒரு குழந்தை வயிற்றுல, அவள் என்ன செய்வாள்? நீர் எப்படியாவது மனம் இறங்கும். கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். கண்ணீரின் ஜெபத்திற்கு உடனே பதில் உண்டு. யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ, கூப்பிட்டார்களோ, அவர்கள் கூப்பிடுதலை இயேசு தள்ளிவிட்டு போகவில்லை, அவர் நின்று பதிலளித்தார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த சகோதரி தள்ள கழிச்சு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு தரிசனத்தை தந்தார். கர்த்தருடைய கரம் அங்கே இறங்கி வந்தது. பவுல் எல்லாரும் ஒரு கப்பல் துண்டை பிடித்து கரையேறினார்கள் என்று சொன்னது போல கர்த்தர் ஒரு கப்பல் துண்டை தருகிறார். ஆமென். ஒன்று செய்யாது என்று ஜெபித்து விட்டு வந்து விட்டோம். ஸ்தோத்திரம். 2-3 மாசம் ஆனது. செக்அப் பண்ணும்போது சரீரத்தில் ஒரு மாற்றம் வந்தது. டாக்டர் சொன்னாரு, யாராவது கிட்னி கொடுத்தா சேருமே, பிழைக்க வைக்கலாமே அப்படின்னு சொன்னார். 2 கிட்னியும் போய் டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு பெரும்பாலும் கிட்னி சேராதான். அப்படி கிட்னி எங்க போய் வாங்குறது? ஸ்தோத்திரம். அங்க ஒரு பெரிய பிரச்சனை. 5-6 மாசம் ஆச்சு. மனைவி பிரசவம் முடிஞ்சது. அவ சொன்னா ஏன் கிட்னி சேராந்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. 2 பேருக்கு ஒரே நாள் ஆபரேஷன். கர்த்தாவே அந்த சகோதரனுக்கு நீ ஜீவனை கொடுப்பிறானால் அவன் ஊழியம் ஜீவான ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு 2 கிட்னி சோகமா, ஒரு கிட்னி ஆமே மனைவி கொடுத்தாங்க. 2 பேரும் அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனப்பட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவிக்கிறார். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறோம். அவர் நெருக்கப்பட்டார், அவர் ஒடுக்கப்பட்டார், அவர் துப்பப்பட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டார், முள்கிரீடம் சூட்டப்பட்டார், முகத்திலே காரி துப்பப்பட்டார், அவர் கோலினால் அடிக்கப்பட்டார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், சிரசு முதல் பாதம் வரையும் இயேசு ஊற்றி சிந்தி தந்தார். எதற்காக? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒருவனும் கெட்டு போகாமல், சரீர சுகம் மட்டுமல்ல, பிசாசின் பிடியிலிருந்து மட்டுமல்ல, அவனுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இந்த பகல் வெள்ள நீங்கள் யார் விசுவாசித்தாலும், நீங்கள் யார் நம்புகிறீங்களோ, ஆமென், நீங்க நம்புகிறதுக்கு அடையாளமா உங்க வாயை திறந்து உண்மையா, ஆண்டவரே இயேசுவாமி நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று யார் கேட்கிறீர்களோ, நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பிசாசின் போராட்டம், சூனியம், ஒருவேளை குடும்பம் உடைஞ்சு போயிருந்தாலும், வாழ்க்கையில எந்த போராட்டம் வந்திருந்தாலும், எப்பேற்பட்ட துன்பத்தின் பாதையில, நெருக்கத்திலே, வேதனையில நீங்க கடந்து போய் கொண்டிருந்தாலும், இவைகள் எல்லாவற்றையும் இயேசு விடுதலை தருவார். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு சத்தியமானவர். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை சத்தியமானது. இயேசு நல்லவர். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், நொறுங்குண்ட நெஞ்சத்தை பார்க்கிறார். ஆமென். நம்முடைய நிலைமைகளை உண்மையாய் அறிந்திருக்கிறார். நமக்கு மெய்யாக விடுதலை தருகிறார். எப்பேற்பட்ட போராட்டம் பிரச்சனை ஆனாலும் இயேசுவை விசுவாசிக்கிறேன், உமக்காக நான் வாழ்வேன். நீர் உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. நீர் எனக்காக சிலுவையிலே மரித்தீர். நீர் எனக்கு செய்ததை, நீர் எனக்கு செய்வதை நான் அநேகருக்கு சொல்லுவேன் ஆண்டவரே என்று இந்த பகல் வெள்ள நீங்கள் வாயினால அறிக்கை செய்து உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறோம். இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறோம். சங்கீதம் 34, 4, 5, 6 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 34, 4, 5, 6. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் எனக்கு செவி கொடுத்து, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அடுத்த வசனம். அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நல்லா நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். நான் கர்த்தரை தேடினேன். எனக்காக யாரோ ஜெபம் பண்ணி நான் ஆசீர்வாதம் பெற்றதை விட
நானே ஜெபம் பண்ணி தான் நான் ஆசீர்வாதங்களை நிறைய பெற்றுக்கொண்டேன். ஒருவர் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லல. பரிசுத்தவான்களுடைய ஜெபம் நமக்கு தேவை. என்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் அதிக பலனுள்ளதா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் ஜெபிக்க வேண்டும். சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். சபையார் ஐக்கியப்பட்டு ஜெபித்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், 2-3 பேரை நாமத்தினாலே எங்கே கூடி வருகிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே கூட்டமாக ஜெபித்தார்கள், அநேகர் ஜெபித்தார்கள். ஆனால் நான் ஊழியக்காரனானதும் கர்த்தருடைய கிருபைகளை பெற்றதும் தேவனுடைய ஊழியத்தில் நிலை நிற்பதும் தேவனுக்காக இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருப்பதும் யாரோ எனக்கு ஒருவேளை சிலர் ஜோமனெல்லாம் ஜெபிக்காமல், ஏன்னா அவங்க பாடே பெரிய பாடு. ஸ்தோத்திரம். நமக்காகவே ஜோம் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம், பிடிக்கலன்னு சொல்றோம். ஸ்தோத்திரம். எப்படி மற்றவங்களுக்கா ஜெபம் பண்றது? ஆனால் இவைகள் எல்லாவற்றை விட நாம ஜெபித்தால் நிச்சயமாக கர்த்தரை தேடினால் பலன் நிச்சயமாக உண்டு. ஹல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்ட, சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்து அவர் நாமத்தை. அப்ப கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் ஒருவர் ஜெபிப்பதற்கும் கூடி வருகிறோம், ஒருமித்து ஜெபிக்கிறோம். நல்ல காரியம்தான், அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் அதை வைத்துக் கொண்டு மட்டும் நாம் வண்டியை ஓட்ட முடியாது, நாம் வெள்ளனடைய முடியாது. ஸ்தோத்திரம். ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் கர்த்தரை தேடினேன். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும், ஜெபம் பண்ணணும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன செய்வாரு? சொல்லுங்க, என்ன செய்வாரு? எல்லா பயத்துக்கும். செத்து போயிருவோமோ, எவனும் நம்மளை கொண்டு போட்டுருவானோ, என்ன நடக்குமோ, தற்கொலை பண்ணிடுவோமோ, எல்லா பயத்துக்கும். ஒரு சகோதரி சொன்னாங்க, எப்போது காதுக்குள்ள யாரோ பேசுற மாதிரி இருக்கு பாஸ்டர் அப்படின்னாங்க. யார் பேசிக்கிட்டு இருக்கா உன் காதுக்குள்ள வந்து? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க? பிசாசு பேசிக்கிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். தூங்கினாலும் பேசுது, நடந்தாலும் பேசுது. பொல்லாத ஆவி பாருங்கள், ஒரு மனிதனை காதுக்குள்ள பேசுது, சிந்தையை மூளையை சிதறடிக்குது, அவனை பாவத்தினாலே கட்டி வைத்து பலவிதமான அக்கிரம அநியாயத்தை செய்ய வைத்து அவனுடைய வாழ்க்கையை அழித்து போட்டு விடுகிறது. தற்கொலை, கொலை, மரணம், பயங்கரமான வியாதி சம்பவங்கள் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யார் கர்த்தரை தேடுறாங்களோ, நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், நீங்க எப்படிப்பட்ட பயந்த நிலைமையில வந்தாலும், உங்களை சூழ ஏராளமான பிரச்சனைகள் மத்தியில் வந்தாலும், இன்றைக்கு ஆண்டவரை, இனி நான் அந்த வழிக்கு போக மாட்டேன், என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன், நீர் எனக்காக மரித்தீர் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யும், நான் உமக்காக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இந்த பகல் வேளை வாயினால் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடி பாருங்க. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டுருவார். இயேசுதான் காப்பாத்தணும், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. சொல்லுங்களேன், இயேசுதான் காப்பாத்தணும், ஒருத்தரும் காப்பாற்ற முடியாது. ஒரு பெரிய பணக்காரர் கார்ல போய்கிட்டு இருந்த, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காரு 2-3 உருண்டு எழுப்பி இருக்குது. டிரைவரும் ஜாவல, அந்த ஆளும் ஜாவல, ஓனரும் ஜாவல. 2 பேரும் எழுப்பி வந்து வெளியே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க வந்தாங்க, எங்க இருந்து வாரீங்க, என்ன யாது, போன் நம்பர் கொடுங்க, அதுன்னு சொல்லி ஏதாவது நடந்ததுன்னா நல்லா பேசிக்கிட்டு கெதியா எழுப்பிட்டு இருக்கா. கார்ல 2-3 பல்ட்டி அடிச்சு ஒரு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு. ஆஸ்பத்திரி போற வழியில செத்து போயிட்டாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆஸ்பத்திரி போற வழியில போலீஸ்காரங்க வந்து வாய்மொழி கேட்பாங்க. முதல்ல தற்கொலை பண்றதுக்கு சில தீ வச்சு கொளுத்திக்கிட்டு ஆஸ்பத்திரியில கிடப்பாங்க. நீ நான் கொளுத்தினியா, வேற யாராவது கொளுத்தி விட்டாங்களா, வெட்டுப்பட்டு அரைகுறை காயத்தோட கிட, எல்லாத்தையும் வந்து கேட்பாங்க. முத வேலை அவங்க அதுதான் செய்வாங்க. ஸ்தோத்திரம். மனிதனுடைய வாழ்க்கை பாருங்க, நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. தீ காயப்பட்டு நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, நல்ல முகம்லாம் முடிச்சு நல்லா பேசி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு போயிடும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. எந்த நேரம் எப்போ எதுல போவோம் அப்படின்னு தெரியாது. பலூன் இருக்கு பாருங்க, பலூன் லேசா ஒரு ஓட்டை விழுந்ததுன்னா போதும், புஷ்ன்னு போயிடும். அப்படித்தானே? போமா போகாதா, டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும், புஷ்ன்னு ஒரு சத்தம் கேட்கும், முடிஞ்சுது. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. சுற்றிலும் பயம், மரண பயம், பலவிதமான பயம், வியாதி, கடன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை தேடினேன். யார் உண்மையா தேடுறாங்களோ அவங்களுக்கு அப்பா செவி கொடுக்கிறார். ஆண்டவரே, ஏதோ நான் தப்பு தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னி ஆண்டவரே, உமக்குறமா பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்கப்பா, இனி நான் அந்த வழியில போக மாட்டேன், நான் உங்களுடைய பிள்ளையா வாழ்வேன், எனக்கு விடுதலை தாரும், நமக்கு சாட்சியா இருப்பேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே எல்லா பயத்துக்கும் அவர் நீங்களாக்கி ரட்சிப்பார், விடுவிப்பார்.
இயேசுவை அல்லாமல் வேற யாரும் விடுவிக்க முடியாது. தாய் தப்பம் கூட இருக்க மாட்டாங்க, போலீஸ்காரங்க கூட இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். கடந்த நாள் செய்தியில நீங்களும் பார்த்திருப்பீங்க. பிரபலமான பாப்பிசை பாடகர் மைக்கேல் ஜாக்சன், ஸ்தோத்திரம், அவரு 10 டாக்டர் கூட வச்சிருந்தாராம். செத்தது 50 வயசுல செத்துட்டாரு. எத்தனை டாக்டர் வச்சிருந்தாரு? 10 டாக்டர் கூட இருக்காங்களாம். 150 வருஷம் உயிரோடு கூட இருக்குன்னு நினைச்சாராம். எத்தனை வருஷம்? சாதாரணமா சாப்பிடுறதை விட அவர் சாப்பிடுற லிக்விடு 5-10% அதிக சத்து உள்ளதை குடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாராம். 20 பேர் அவருக்கு சப்போர்ட்டுக்கு எப்போது கூட இருந்தாங்களா, கை காலுக்கு அவருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்றதுக்கு. 100 பேர் அவருக்கு சரீர அவயவங்களை கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்களா. அப்படிப்பட்ட கோடி கணக்கா அள்ளி குமித்து மூக்க மாத்தி சர்ஜரி பண்ணி, அது எப்படியாவது இருந்துட்டு போகுது படைச்ச ஆண்டவர மாதிரி. அது கொஞ்சம் கோணச்சுக்கிட்டு இருந்தா, கொஞ்சம் வளைஞ்சி இருந்தா என்ன, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. ஜீவன் பெருசு கிடையாது. செத்த பிறகு எங்க போவோம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. இப்ப மூக்கு எப்படி இருக்கு, கண்ணு எப்படி இருக்கு, பல்லு இப்படி இருக்கா இப்படி இருக்கா. சிலருக்கு ராத்திரி பகலா தூக்கம் இல்லாதது பூரா மூக்கு வளைஞ்சிருக்க, ஒரு பல்லு லேசா இப்படி இருக்க கோணிச்சுக்கிட்டு இருக்க. அது என்னன்னு இருந்தா என்ன, அது பாட்டு இருந்துட்டு போட்டோம். உனக்கு ஆரோக்கியமா ஆயுசு தானே முக்கியம், தேவன் தானே ஆசீர்வதிக்கணும். அப்ப சொல்றாங்க, அந்த மூக்க முதல்ல செஞ்சதுல இருந்து அவருக்கு வேண பிடிச்சிட்டான். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி 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 அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அவருடைய உடம்பை அரிச்சு 50 வயசுல செத்து போயிட்டான். செத்தது மட்டுமா, வேற இப்ப நரகத்துல புழு அங்க குடஞ்சி ஏறிக்கிட்டு இருக்கும். ஸ்தோத்திரம், அவியாத அக்கினியில வேகாத தீயில அங்க கிடந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் கவலைப்படுவதா இருக்கக்கூடாது. கர்த்தரை நான் தேடினேன், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டுருவார் ஆண்டவர். நீங்க என்னென்ன காரியத்துக்கெல்லாம் இந்த பகல் வெள்ள பயந்துகிட்டு வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது, கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் எல்லா பயத்துக்கும் உங்களை சுத்தி கொண்டு போட்டுருவான்னு சொல்லி ஆயுதத்தோட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஒரு வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு, நீ செத்து போயிருவேன் என்று நினைப்பாய். ஆனால் இயேசுவை தேடினால், விசுவாசித்து உண்மையாய் தேடுவாயானால் சாக விட மாட்டார், உன்னை வாழ வைத்து காட்டுவார். பிரியமானவனை, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நான் கர்த்தரை தேடினேன். யாரோ நமக்காக தேடி அப்படி கிடையாது, நாம் கர்த்தரை தேட வேண்டும். அடுத்த வசனத்துல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள். கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். காரணம், அவர் சிலுவையில நமக்காக அவமானப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். இயேசுவை போல அவ்வளவு அவமானம் இந்த உலகத்திலே யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு குற்றமும் செய்யாமல், ஒரு பாவமும் செய்யாமல் நமக்காக அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின இயேசுவின் மேல் வந்தது. யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள், அவரை நோக்கி கூப்பிட்டவங்க எல்லாரையும், அவரை தேடினவர்களை எல்லாரையும் எல்லா பயத்திலிருந்து விடுவிக்கிறார். யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகங்கள் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது. இயேசுவை நோக்கி பார்க்கிறீங்களா, ஆண்டவரே வெட்கப்பட்டுருவனோ, என்ன நடக்க போதோ, பிசாசு கொண்டு வர பெரிய ஆயுதம் வெட்கம், அவமானப்படுத்தப்படுறது. ஸ்தோத்திரம், அவமானப்படுத்தப்பட்டுருவனோ, வாழ முடியாதோ, நிறைய தற்கொலை எதனால, அவமானம். நல்ல வெளியே நல்ல டீசெண்டா நல்லா இருப்பாங்க பாக்குறதுக்கு, திடீர்னு பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக தற்கொலை. சின்ன பிள்ளைகள் வரைக்கும் விஷம் குடித்து கைத்துல தொங்க விட்டு கட்டி தொங்க போட்டு கொலை செய்து விட்டு அவர்களும் மரித்து போகிறார்கள். என்ன சம்பவம் நடக்குது பாருங்க. அவமானம் தாங்க முடியாது. எப்படி இதை பேஸ் பண்ணுவது, எப்படி தப்புவது? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை, அவருடைய முகங்கள் பிரகாசித்தது. ஆனா நீ மனுஷனை நோக்கி பார்க்க கூடாது. யாராவது ரட்சிப்பாங்களா, உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு அலையாத. அந்த வக்கீல் ஆபீஸுக்கு போனா நல்லா இருக்குமா, அந்த டாக்டர்கிட்ட போனா நல்லா இருக்குமா, வக்கீலே பாதி கொன்றுவான், டாக்டரே பாதி கொன்றுவான். ஸ்தோத்திரம், நீ அவரை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார். உன்னுடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். உன்னை தள்ள குனிந்து வெட்கப்பட்டு நீ கூனி குறுகி அழிந்து போக அவர் ஒருபோதும் விட மாட்டார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி. எவ்வளவு இடுக்கண்கள், எவ்வளவு போராட்டங்கள், கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி அவர் ரட்சிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் தான். இயேசு என்கிற பெயரின் அர்த்தம் ரட்சிக்கிறவர். இயேசுவே இயேசுவே என்று நீங்கள் மனதார சத்தமிட்டு கூப்பிட்டு பாருங்கள், அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். எல்லா இக்கட்டுகளிலும் என்னென்ன நெருக்கெல்லாம் இருக்கோ எல்லாவற்றில் இருந்தோம் அவர் நம்மை உங்களை ரட்சிப்பார்.
ஆமென். யோவான் 11ஆம் அதிகாரம் 25, 26. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, ஆ, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆ. என்னை விசுவாசிக்கிறவன் ஆ. மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். மலையாளத்துல ஞான் ஜீவிக்கிறது கொண்டு நீங்களும் ஜீவிக்கும் என்னான். ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை கண்டு ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க பயப்படக்கூடாது. ஆமென். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அதுதான் விசுவாசம். நான் மரித்தாலும் பிழைப்பேன், என்னை அவர் சாக விட மாட்டார். உயிரோடு இருக்கும் போது இயேசுவை என்ன செய்யணும்? இயேசுவை விசுவாசித்தால் சாவு கிடையாது. பிசாசினாலே சாவு கிடையாது, தற்கொலையினாலே சாவு கிடையாது. சாவு உண்டு, அது தேவனுடைய சித்த பிரகாரம் சாவு இருக்கும். ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டார் கோயம்புத்தூர்ல, பாஸ்டர் நீங்க செத்து போயிட்டா எங்க உங்களை அடக்கம் பண்ணணும்னு கேட்டார். திடீர்னு முகத்தை பார்த்து கேட்க மாட்டேன், என்ன தூக்கி வாரி போட்டுருச்சு. சிரிப்பா இருக்கு இல்லையா? ஸ்தோத்திரம். வேடிக்கையா தானே இருக்குது இல்ல? திடீர்னு என்ன முகத்தை பார்த்து கேட்டாரு. நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம், செத்து போயிட்டா எங்க பாஸ்டர் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. ஸ்தோத்திரம். என்ன பாஸ்டர் நான் சாவர கண்டிஷன்ல இருக்கேன் அப்படின்னு. ஒரு காரியம் பண்ணுங்க, நல்லா தெரிஞ்ச ஊழியக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு கல்ற தோட்டம் எங்கேயாவது இருக்கும் இல்லையா, சர்ச்சைக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணிருக்க, நல்லா பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அப்படின்னு. காரணம் அன்னன்னைக்கு நம்மளை பரிசோதனை பண்ண வேண்டி இருக்கு. பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, நீங்க உங்கள் பேர் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்காக எதுக்கு சந்தோஷப்படணுமா? பேர் எங்க எழுதப்பட்டிருக்கு சொல்லுங்க, எங்க எழுதப்பட்டிருக்கு? நம்பிக்கை இருக்கா? நானும் ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் சொன்ன உடனே கொஞ்சம் சோதனை பண்ணி பார்த்தேன், என் பேர் ஜீவ புஸ்தகம் இருக்க கொஞ்சம் அதாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். என்ன செய்யணும் சொல்லுங்களா? என்ன டெய்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா எப்போ இது காத்தடிச்ச பலூன் மாதிரி புஷ்ன்னு எப்போ போகுதுன்னு தெரியாது. அந்த பாஸ்டர் கேட்டால் தப்பு ஒண்ணு நான் சொல்ல, இவனே அனாதையா இருக்கிறானே என்ன பண்ணு அவரு கேட்டாரு. ஸ்தோத்திரம். ஆமென். 20 வருஷம் 25 வருஷம் ஆச்சு. அனாதை அல்ல, கர்த்தர் கூட இருக்கிறார். எங்க செத்தா என்ன அது விஷயம் அல்ல, கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும். மரித்தால் பரலோராஜ்யத்துல இருக்கணும். அங்க ஜீவ புஸ்தகத்துல பேர் இருந்தா தான் அங்க என்ன செய்ய முடியும்? பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பேர் எங்க எழுதப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகத்துல. பரலோகத்துல ஒரு பேர் இருக்கு. சகல ஜாதிகளுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு அங்க இருக்கிறார். அவர் பட்ட பாடுகள் தான் அப்படி வெளிப்பாடுதான் முழுவதுமாக இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசு சிலுவையில் அனுபவித்த அந்த மரணங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக எழுதியிருக்கிறார். மோசே சொன்னார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் பாவத்தை மன்னி இல்லாட்ட ஏன் பேர ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யறோம்? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு விரோதமாக எவன் பாவம் செய்கிறான் அவன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்ய போடுவேன்? கிறுக்கி போடுவேன். உனக்கு என் கண்ணில் தயவு கிடைச்சது அப்படின்னாரு. அப்போ 40 வருஷம் 50 வருஷம் விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அல்லையிலேயே அவன் சொல்லிக்கிட்டு ஊர்ல இல்லாத பொய்யும் பேசி பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா செத்தா எங்க தான் போனோம்? நரகத்துக்கு தான் போனோம். எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு. அனுபவம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு காணப்பட வேண்டுமானால், உள்ளே போக வேண்டுமானால், பாவம் செய்யாதிருக்கிறவன், பாவத்தை விட்டு ஒளிந்தவன், பாவத்தில் விடுதலை பெற்றவன், பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தவன், அவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாதாளம் நரகம் பிசாசுக்கு மாத்திரமல்ல, பாவம் செய்தவர்களுக்காகவும் நரகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்வார், பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்துக்கு போங்கள். அங்க அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும், அங்கே புழு சாகாமல் இருக்கும், அங்கே அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சரீரம் செத்து போயிரும், ஆனா அந்த ஆவி சாகாது. ஸ்தோத்திரம். ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு நாளிலே எல்லாரும் பாவியும் பரிசுத்தவானும் அவங்க சரீரத்தோட உயிர் தெழுந்து போவார்கள். இப்பொழுது பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் பரதீசாயிலிருந்து காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். பாவிகளுடைய ஆத்துமா பாதாளத்தில் பிசாசினாலே காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி அவர்களுக்கு ஒரு நாள் மனம் திரும்புதல் கிடையாது. செத்தப்பற ஒரு ரட்சிப்பு கிடையாது. செத்தப்பற யாராவது தூபம் காட்டி ஜெபம் பண்ணி பைபிளை தலைக்கமாட்டில வச்சு பரலோகத்துக்கு யாரும் உங்களை அனுப்ப முடியாது. உண்மையாய் ஆண்டவருக்காக வாழ வேண்டும், கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும், பாவம் இல்லாமல் வாழ வேண்டும். இயேசு சொன்னார், என்னில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். ஆனா இன்னைக்கு பகல்ல ஒரு சோதனை பண்ணணும், பரிசோதனை பண்ணணும். ஆண்டவரே நான் ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ண ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்து, என் பேரு ஜீவபுஸ்தகத்துல இருக்கு. அப்புறம் நான் பாட்டுக்கு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு செத்துக்கிட்டு போனா எங்க போயிடக்கூடாது? சொல்லுங்க, எங்க போயிடக்கூடாது? இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சுட்டு பலனே கிடையாது.
என்னைய மாதிரி ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அந்த மனுஷன் பிறவாது இருந்தால், சொல்லுங்க, பிறவாது இருந்தால் நலமா இருக்கும். நான் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு நரகத்துக்கு போனா இத போல வேதனை வேற ஒண்ணும் கிடையாது. அதனால டெய்லி உபவாசம் எடுத்து ஜோமனாடி, ஆண்டவரே எப்படியாவது காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சத்தமாலையில சொல்லுங்க எல்லாரும், பரலோகம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு. எல்லாரும் ஒரு நாள் மரிக்கத்தான் போறோம். ஆனால் அது தேவனுடைய சித்தப்படி கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிறதா இருக்கணும். நம்முடைய மரணம் மரித்த பிறகு நாம் எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போகணும். இன்றைக்கு நீங்க இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவை சொந்தமா ஏற்றுக்கொள்ளணும். எல்லா கஷ்டத்திலிருந்து விடுவிப்பது மட்டுமல்ல, ஆபத்திலிருந்து விடுவிப்பது மட்டுமல்ல, இக்கட்டுகளிலிருந்து விடுவிப்பது மட்டுமல்ல, பயத்திலிருந்து விடுவிப்பது மட்டுமல்ல, சுகம் தருவது மட்டுமல்ல, மரிக்கும் போது பரலோகத்துக்கு கொண்டு போய் ஆண்டவர் சேர்ப்பார். எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும் மரணத்துக்கு பிறகுன்னு ஆசை இருக்கு? கொஞ்சம் கையை ஓய்த்துங்களேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது செத்த வீட்டுல போய் நிப்பேன். எப்படி உயிர் போகுது என்னெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நல்லா போய் பார்ப்பேன், முன்ன போய் நிப்பேன். ஸ்தோத்திரம். ஒரு அம்மாவுக்கு உயிரே போக மாட்டுக்கு, இழுத்துக்கிட்டு கிடக்குது. ஸ்தோத்திரம். மருமக ஒரு பக்கம் ஓடுறா, தண்ணியை ஊத்துங்க, பாலை ஊத்துங்க. ஸ்தோத்திரம். தண்ணியை ஊத்துங்க, பேரன் சொல்றான் தண்ணியை ஊத்த சொல்றா, மருமக சொல்றா பாலை ஊத்துங்க. இன்னும் வந்தவங்க சொல்றாங்க என்னென்னத்திலாம ஊத்த சொல்றாங்க. ஸ்தோத்திரம். ஆனாலும் கிழவிக்கு உயிர் போன பாடு இல்லை. ஏன் போக மாட்டுக்குன்னு சொல்லி நான் நல்லா முன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். இழுத்துக்கிட்டு கிடக்குது, கரு புருன்னு இழுக்கு. ஸ்தோத்திரம். ஆமா, அதான் மாமிய மருமவா சொன்னா, எங்க அத்தை கொஞ்சம் ரூபா எல்லாம் அங்க வச்சிருக்காங்க, சேலைக்குள்ள மடிச்சு ஒதுக்கி. ஸ்தோத்திரம். அதுல ஒரு ரூபா எடுத்துட்டு வந்து கரைச்சி ஊத்துனா என்ன செஞ்சிரும்? எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கா பாருங்க. மாமிய எங்க ரூபா வச்சிருக்கான்னு அவ கண்டு போறா, அதுலதான் இருந்திருக்கு. ஸ்தோத்திரம். கரெக்டா ஒரு ரூபா தாளை எடுத்துட்டு வந்தாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ரூபா எல்லாம் பெரிய ரூபா தானே. எடுத்துட்டு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி, உண்மையில நேச்சுரல் தண்ணியை கொண்டு வந்து ரூபா நோட்டை அப்படியே கலக்கி ஊத்துனாங்க, பொட்டுன்னு உயிர் போயிருச்சு. ஸ்தோத்திரம். இழுத்துக்கிட்டு இடந்தது போற கிழவிக்கு எதை நினைச்சு இழுத்துட்டு இடந்திருக்கு? ஏன் பணம், ஏன் பணம், ஏன் பணம், ஏன் பணம். பணமும் கூட வராது, ஒண்ணும் கூட வராது. நெத்தியில ஒரு ரூபா வைக்காங்க பாரு, சுடுகாட்டு கொண்டு போகும்போது அதையும் அங்க ஒருத்தன் நிக்க எடுத்துக்கிட்டு தான் கட்டையில ஏத்தி விடுவான். உண்மைதானா இல்லையா? உண்மையா இல்லையா? நெத்தியில ஒரு ரூபா வச்சு விடுறாங்க இல்லையா கடைக்கு, கரெக்டா? அதையும் அங்க கொண்டு போய் என்ன செஞ்சிடறாங்க? எடுத்துடுறான். அன்னைக்கு ஒரு வீட்டுல அம்மா செத்து விட்டா, மாமியா ஒரு பக்கம், மருமா சண்டை போடுதா, எங்க அத்தை சேலெல்லாம் எனக்கு வேணும். மக சண்டை போடுதா, எங்க அம்மா சேலெல்லாம் எனக்கு. இவங்க சண்டை போறா, அந்த அம்மா உடுத்துட்டு வச்சுட்டு போன சேலையில. ஸ்தோத்திரம். மரணத்துக்கு பிறகு நாம எங்க போவோம், எப்படி வாழ்றோம், இதை பற்றி யாருமே கவலைப்படவே இல்ல. ஜீவபுஸ்தகத்துல பேர் எழுதியிருக்கா? இப்ப பகல்ல கொஞ்சம் டெய்லி நம்மள சோதனை பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணணும். காலையில ஜோம் பண்ணும்போது, ஆண்டவரே என் பேர் ஜீவபுஸ்தகத்துல இருக்கா? நேத்து ராத்திரி எதுவும் டிவியே பார்த்து சினிமா பாட்ட வாயில நல்லா ரசிச்சு பாடிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் அங்க பேரை கிரிக்கிற கூடாது. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். டிவியை போட்டு ஒரு வீட்டுக்கு ஜோமனு போயிருந்தேன். திடீர்னு சேர்ல உட்கார்ந்து கண்ணு முழிச்சு அந்த சகோதரி இயேசு நாமத்துல பிசாசு அப்படின்னாங்க. எனக்கு படுக்கனாய், என்னையதான் பார்த்து சாசிக்காங்க போல. போ பிசாசுன்னு சொல்லாங்க. நான் என்ன கெடுதலை பண்ண ஆண்டவரே? அதுக்கு அல்ல, டிவி சீரியல் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தூக்கம் வந்துருச்சான். அந்த தூக்கத்தை கடிந்து கொள்றாங்களா இயேசு நாமத்துல. இயேசு நாமத்துல போ. அந்த நேரம் பார்த்து நானும் போய் சேர்ந்தேன் பாருங்க. ஸ்தோத்திரம். 7:30 மணிக்கு ஆன் பண்ற நைட்டு டிவி 11 மணி வரைக்கும். வாலிபர்கள் டிவி பாக்குறது கிடையாது. தனியா போய் உட்கார்ந்து தலைவலியா போரையை போட்டு மூடி எல்லாம் இப்ப பேஸ்புக், வாட்ஸ்அப், என்னென்ன சப்பு சவறு உண்டோ மூளைய பாத்தீங்கன்னா பூரா அதுதான் இருக்கும். செத்தா எங்க போவோம்? பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும், பரிசுத்தமா வாழணும். ஜீவபுஸ்தகத்துல பேர் இருக்கா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? நாம ஆலயத்துல இருக்கிற இதே நேரத்துல, இதே நிமிஷத்துல, இதே நிமிடம் நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் எத்தனை வாலிபர்கள் இப்பொழுது இறந்திருக்கிறார்கள், மரித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? நாளைய தினம் உங்களுடையதல்ல. இன்றைக்கு நீ மரித்தால் உன் ஆத்துமாவை நீ எங்கே உன் நித்தியதையை நீ கழிப்பாய், நீ எங்கே போய் சேருவாய்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் எவனோ அவன் அக்கினி கடல்ல தள்ளப்படுவான். பரிசோதனை பண்ணி பார்க்கலாமா? ஆண்டவர் நோயெல்லாம் மாத்தி தருவார், கவலைப்படாதீங்க. எந்த நோயா இருந்தாலும் மாற்றுவார். எந்த இக்கட்டுகள் உங்களை விட்டு உங்களை பயப்படுத்துகிற எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். நான் ஆண்டவருக்காக பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொண்டேன். தாவீது சொல்லுகிறார், நான் பாவம் செய்யாதபடி உங்களுடைய வார்த்தை என் இருதயத்தில் என்ன செய்திருக்கேன்? வைத்துக் கொண்டேன். ஆமே. நலமானதை பேசாமல் நான் ஊமையனாய் இருந்தேன். ஏன்னா என் வாயினால நான் பாவம் செஞ்சிடக்கூடாது. பாவம் செய்யாதபடி என்னை காத்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர், எனக்கு பாவம் வேண்டாம், எனக்கு பாவம் வேண்டாம். குடி, வெறி, இப்படிப்பட்ட பாவங்கள் ஒன்று வேண்டாம். நான் ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கு கர்த்தர் வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் யார் யார் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்.
பேர் எங்க இருக்கான்னு பாத்துக்கிடணும். சொல்லுங்க, எங்க இருக்கான்னு பாத்துக்கிடணும். ஜீவ புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு பரலோகத்துல. அந்த புஸ்தகத்துல பேர் இருக்கான்னு என்ன செய்யணும்? கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இங்க இருந்து போகணும். நானும் கிறிஸ்தவ பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே போயிடக்கூடாது. நான் ஒரு புராட்டஸ்டன்ட் குடும்பத்திலிருந்து வந்தேன். இப்ப எங்க இருந்து வந்தாலும் மனம் திரும்பாம இருந்தா எங்க இருந்துட்டும் பிரயோஜனம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம், எழுப்பி நின்று ஜெபம் பண்ணோம். ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணிட்டு விட்டுறேன். பாஸ்டர் ஜெபம் நடத்துவாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இன்னும் மரித்தால் எங்கே இருப்பாய்? வலது புறத்தில் உள்ள கள்ளனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு நீ மரித்தால் உன் ஆத்துமா எங்கே போகும்? எங்கே போகும்? எங்கே போகும்? நித்தியமான நரகத்துக்கா, பாதாளத்துக்கா, அல்லது நான் பரலோராட்சியத்திலே நான் போகுமா? உங்களுக்கு உறுதி உண்டா? என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒரு ஆத்மா கெட்டு போகிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி நின்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவ ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், உம்முடைய ரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவ ஆண்டவரே. என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க ஆண்டவரே. நான் மரிக்கும் போது பரலோராட்சியத்துக்கு வரணும் ஆண்டவரே. என்னை கழுவியறலாம் ஆண்டவரே. என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், வாயினால சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே என் இருதயத்தை கழுவும் ஆண்டவரே. உமக்கு பிள்ளையாக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பேரும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதுங்க ஆண்டவரே. என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே. நான் இன்று மரித்தாலும் உம்முடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சிலுவை நோக்கி பாருங்க, சிலுவை நோக்கி பாருங்க. அவருடைய ரத்தம் இன்றைக்கும் இந்த இடத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்று நாம் மரித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் போக வேண்டும். இந்த உலகத்தில் வேதனை அனுபவித்து விட்டு ஆமை நித்திய வேதனைக்கு நான் போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்கப்பா. ஹல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. என் பாவங்களை மன்னி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. சன்னதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும்
அன்பும் மகா கிருபையும் இரக்கும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே பெயர் பரலோகத்திலே எழுதப்பட்டதாக காணப்பட வேண்டும். நீர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் காணப்பட்டது, நீர் பாடுபட்டது, நீர் உபத்திரவப்பட்டது, நீர் அவமானங்களை உம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டது அனைத்தும் உம்மை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தாவே பரலோக ராஜ்யத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, அப்படியே உம்முடைய நாமத்தை விசுவாசித்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக தேவ சபையிலே காணப்படுகிற உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையானது பரிசுத்தமானதாக காணப்பட வேண்டும். கர்த்தாவே, அவர்களுடைய பெயர் பரலோகத்திலே எழுதப்பட்டதாக காணப்பட வேண்டும். ஒரு நாளும் அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்தவர்களாக காணப்படக்கூடாது. உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தாவே, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கப்பட்டவர்களாக கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறார், எங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு வாழ வேண்டும். நீர் கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகள் ஒன்றும் வீணாய் போகாதபடி கர்த்தாவே, விசுவாச வீரர்களாக நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம் என்கிற நிச்சயத்தோடு உம்மையே தங்களுடைய வாழ்க்கையிலே முன்வைத்து, ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையை தங்களுடைய வாழ்க்கையிலே முன்வைத்து ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்கிறவர்களாக முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற வசனம் உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலே நடக்க இருக்கிற ராப்போஜன ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாரும். உடைய ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கேட்ட வசனத்தின்படி வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை பலத்த துர்கமாக கொண்டு கர்த்தாவே சுகமாய் வாழ்ந்திருக்க தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இன்றைக்கு சரீரத்திலே மரணமடைந்தால் எங்கே போவோம் என்கிற நிச்சயம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உண்டாயிருக்க, நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தின் வாசல்கள் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு வாழ தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் காணப்பட்டார் என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர்ந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்கிற வார்த்தையின்படி சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஜீவிக்கிறவர்களாக, விசுவாசத்தில் வல்லவர்களாகி பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய பெயர் என்னாலும் எழுதப்பட்டது என்கிற நிச்சயத்தோடு வாழ தேவன் உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமென்.